ஓய்வு ஞாயிறு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இயற்கையின் பசுமை என்றும் அனைவர் மனதிலும் புத்துணர்வை ஏற்றி வைக்கும் ஊந்துதலாக முதன்மை இடங்களை முழுமையாக தன்வசப்படுத்தி கொண்டு இயங்காத யாதும் இயற்கையானதாக தன் பொலிவூறும் அழகால் பொலிவு பெற மனிதர்களை நல் சிந்தனைக்குள் அவர்கள் தெளிவு பெற நல் நிகழ்வுகளுக்கு அவர்கள் கால்கள் பயணம் பெற ஒரு ஊந்துதலாக இன்றளவும் இயற்கைகளும் பெரும் உதவிகளை புரிந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, அனுதினமும் பதிவில் வாழ்க்கை அழகு வாழ பழகு என்ற வாசகம் இல்லாத இருப்பதில்லை. அந்த வாசகத்திற்கோடு சேர்த்து நம் வாழ்க்கை எனும் அழகான வடிவமைப்பு, நெறிமுறைகள், கட்டமைப்புகள் எப்பொழுதும் நமக்குண்டானவையாகவே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். யாவருக்கும் பொதுவானது என இயற்கை இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நிலப்பரப்புகளை கூறுகள் கண்டு அதை உனது, எனது, நமது என்றாக்கி கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த இயற்கைகளினால் உருவாகும் காற்றினை அலர்ந்து இது எனது, இது உனது, இது நமது என மாற்றுவதற்கு இயலாத ஒன்றாகத்தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் வானம் தரும் கொடை மழை அதை அளந்து தருவதில்லை. இவருக்கு இவ்வளவு, அவருக்கு அவ்வளவு, அனைவருக்கும் இவ்வளவு என்று பிரித்து பார்ப்பதில்லை. யாதும் பொதுவு என இயற்கை இருப்பதை போல் மனதுக்குள் மனிதர்கள் ஒரு சில நிகழ்வுகளுக்கேனும் பொது உடைமை எனும் சிந்தனைக்குள் அவர்களை ஆட்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எந்த கட்டங்களில் நகர்வுகள் சரியானதாக மாற வேண்டும் என யுக்திகளை கையாண்டு யாவருக்கும் ஒரு பொதுவான வாழ்வியலை நாம் நம்மிடையே இழுந்து தொடங்கட்டும் என இந்த பதிவின் மூலம் அழகு தமிழ் கவிதை கழகம் வேண்டுதல் கொள்கின்றது. வாழ்க்கை மிக